தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். தமிழகத்துல மார்ச் 16ஆம் தேதி ராஜ்யசபா தேர்தல் நடைபெறும்னு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்குது. தமிழகத்தைச் சேர்ந்த திமுகவினுடைய திருச்சி சிவா, NR இளங்கோ உள்ளிட்ட 6 மாநிலங்களவை உறுப்பினர்களினுடைய பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியோட முடிவடையுது. ராஜ்யசபா தேர்தல் சட்டமன்ற தேர்தலின் கூட்டணி கணக்க மாற்றுமா என்பது குறித்து அலச இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு யூ சலீம். 6 பேருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வரவிருக்கிறது. ஏப்ரல் 2ஆம் தேதி சீனியர் பார்லிமெண்டேரியன் திருச்சி சிவா, அதன் பிறகு திரு NR இளங்கோ, கனிமொழி சோமு, அந்தியூர் செல்வராஜ். இவங்க திமுக சைடில் 4 பேர். அதிமுக சைடில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சீனியர் பார்லிமெண்டேரியன் திரு தம்பிதுரை, அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற துணை சபாநாயகராக இருந்தவர், அதிமுகவின் மிக முக்கிய நபர் டெல்லியில். அதன் பிறகு GK வாசன், அதாவது கூட்டணி கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுத்துருந்தாங்க அதிமுக. ஸோ இப்படியாக 6 பதவி காலியாக இருக்கிறது. அதற்கான தேர்தலை தான் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. மார்ச் 16ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு 26ஆம் தேதி இந்த மாதம் அந்த வேட்புமனு தாக்கலானது. அதாவது யார் போட்டி போட விரும்புகிறாங்களோ அவங்க அந்த மனுவை ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம். ஒருவேளை போட்டி இருப்பின் மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும். காலையில் 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, சாயந்தரம் 4 மணி வரைக்கும். பொதுமக்களாகிய நாமெல்லாம் போய் ஓட்டு போட மாட்டோம். நாம் தேர்ந்தெடுத்த MLAக்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ இது MLAக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தேர்தல். எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ராஜ்யசபா சீட்டு ஒதுக்குறாங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 18 சீட் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் ஒதுக்கியிருக்காங்க. அதில் 6 சீட், அதாவது 6 மெம்பர்ஸ் 2 வருஷத்துக்கு ஒரு முறை 6 சீட்டு காலி ஆகிட்டே வரும். ராஜ்யசபாவினுடைய பதவி காலம், அந்த எம்பிக்களுடைய பதவி காலம் அப்படிங்கிறது 6 வருஷம். லோக்சபா எம்பியினுடைய பதவி காலம் நமக்கு தெரியும் 5 வருஷம். ராஜ்யசபா எம்பிக்களுடைய பதவி காலம் அப்படிங்கிறது 6 வருஷம். 2 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடந்துகிட்டே வரும். 6 எம்பிக்களுடைய பதவி காலியாகும். அந்த வகையில் நாம் இப்போ சொன்ன 6 எம்பிக்களுடைய பதவி காலியாக இருக்கிறது. சரி, அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். எதன் அடிப்படையில் திமுகவுக்கு 4 சீட்டு போகுது, எதன் அடிப்படையில் அதிமுகவுக்கு 2 சீட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது MLAஸோட ஸ்ட்ரென்த்து சட்டமன்றத்தில் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு எத்தனை சீட் அப்படிங்கிறது ஒதுக்கப்படுது. அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது சட்டமன்றத்தில் திமுகவுக்கு இருக்க MLA ஸ்ட்ரென்த்து வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு 4 சீட்டு கன்ஃபார்ம் ஆகுது ராஜ்யசபாவில். அதிமுகவில் இருக்க MLA ஸ்ட்ரென்த் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு 2 சீட்டு கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, திமுக இந்த 4 சீட்டை தனக்கே வைத்துக் கொள்வார்களா, அல்லது கூட்டணி கட்சியை யாராவது ராஜ்யசபா MP பதவி கொடுப்பாங்களா? ஏற்கனவே கூட்டணி கட்சியெல்லாம், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, சீட்ஸ் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி எந்த கூட்டணி கட்சியில் சலசலப்பு அதிகமாக இருக்கிறதோ அவர்களை சற்றே சாந்தப்படுத்த ராஜ்யசபா MP சீட்டு கொடுப்பார்களா என்று பார்க்கப்படுகிறது. அதிமுக கேம்ப் ரொம்ப உற்று பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவங்கக்கிட்ட 2 தான் வச்சுருக்காங்க. சீனியர் மோஸ்ட் MP தம்பிதுரை அப்படிங்கிறதுனால நீண்ட அனுபவம் கொண்டவர், அதிமுகவின் குரலாக ராஜ்யசபாவில் ஒலிக்கக்கூடியவர். அதனால் அவருக்கு மீண்டும் ரிப்பீட் சீட் கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக நாடாளுமன்ற வட்டாரத்தில் பேசப்பட்டாலும், அதிமுக 2 சீட்டை தனக்கே வச்சுப்பாங்களா அல்லது ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு ஒரு சீட்டை கூட்டணி கொடுப்பாங்களா என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம் என்ன? தேமுதிக ஏற்கனவே 2024 எலெக்ஷனில் நமக்கு நடந்ததெல்லாம் தெரியும். ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி தேமுதிக நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதற்கு பிறகு அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் நமக்கு தெரியும். இந்த மாதிரி கூட்டணியை இன்னும் தேமுதிக அறிவிக்கலை. கூட்டணியை அறிவிக்காத தேமுதிக ஒருவேளை அதிமுக அந்த தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். மற்ற கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லுவாங்க என்பதையும் மற்றவர்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து கூட்டணியை முடிவு செய்யுமா அதிமுக, அல்லது தனக்கே வைத்துக்கொண்டு வந்ததை பார்க்கலாம் என்று காய் நகர்த்துமா என்று பார்க்க வேண்டி இருக்கும். ஆக மொத்தம் இந்த ராஜ்யசபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக தேர்தலில் சில கூட்டணிகள் இன்னும் முடிவாகாமல் இருக்குது, சில கட்சிகள் இன்னும் கூட்டணியை அறிவிக்காமல் இருக்குது. இந்த ராஜ்யசபா தேர்தல் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றே தெரிகிறது. காங்கிரஸார் எப்படி வாக்களிக்கிறார்கள்? காங்கிரஸார் இப்போ சுமூகமாக பேச வந்துட்டாங்க. நேற்று முந்தா நேற்று காங்கிரஸார்
பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவங்க கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்காங்க. அதாவது குரலை கொஞ்சம் தாழ்த்தி இருக்கிறார்கள் திமுக விமர்சனத்தை பொறுத்தவரை. அதனால் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி வாக்களிக்க போகிறாங்க, இதெல்லாம் ஒன்று இருக்குது. பெரும்பாலும் அது சரிகட்டப்பட்ட விஷயம்தான் என்று தமிழக அரசியல் வட்டாரங்களில் பேசி வந்தாலும் இந்த தேர்தல் என்று வரும்பொழுது யார் எப்படி பேசுவார்கள், எப்படி செயல்படுவார்கள் என்பதனை பார்க்க வேண்டியிருக்கும். அதே போல் அதிமுக வட்டாரத்திலும் யார் ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்த்திருப்பார், ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் அந்த கட்சி என்ன முடிவெடுக்கும் என்பதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான தேர்தலாக அசெம்பிளி எலெக்ஷன்ஸ், சட்டமன்ற தேர்தல்கள் ஒரு ஃபைனல்ஸ் அப்படின்னா அதற்கு செமி ஃபைனல்ஸாக ராஜ்யசபா தேர்தல் பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ஏப்ரல் 2வது வாரத்தில் நடைபெறலாம் என்று டெல்லி வட்டாரங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது. மார்ச் 2வது வாரத்தில் ராஜ்யசபா தேர்தல், 3வது வாரத்தில் அப்படின்னு சொல்லலாம் நம்ம, ராஜ்யசபா தேர்தல் நடைபெறுகிறது. ஸோ அதில் எலெக்ஷன் கட்சிகள் எப்படி வாக்களிக்கிறார்கள், எப்படி சுமூகமாக செயல்படுகிறார்கள் என்பதை வைத்து சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிகள்லாம் சரி செய்யப்படும். அங்கே ஒரு தெளிவான பிக்சர் நமக்கு கிடைக்கும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. தொடர்ந்து செய்திகளை வழங்க இணைகிறார் அஞ்சலி. உடைய விரிவான பார்வைக்கு நன்றி சலீம். தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.